டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்டு பாவக்காங்க. அதுவும் மாங்காய், துருவின மாங்காய் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் பாவக்காவை பின்பக்கமாக எல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு முன்னாடி இருக்கிற விதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு, ரொம்ப முத்தலாக இருந்தால் போட்டு கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா சாப்பிட நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் அதே மாதிரி துருவிட்டு தோலோடு ப்ளஸ்ஸு அந்த கொட்டையோடையும் போட்டு வச்சுட்டேங்க நான். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். மசாலாவுக்கு துருவிய மாங்காய், வெறும் மிளகாய் தூளுங்க, நம்ம தனி மிளகாய் தூள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மிளகாய் தூள், உப்பு, இது தனியாத்தூள், இது சீரகத்தூளுங்க. வேணும்னா சோம்புத்தூள் போட்டுக்கலாங்க, இல்லைனாலும் நீங்கள் இப்படியே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சோம்புத்தூள்லாம் போடலைங்க, நான் இப்படியே தான் செய்ய போகிறேன் நான். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கரம் மசாலா போடலாம். நான் கரம் மசாலா எதுவுமே போடலை, கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த துருவினது இதில் போட்டுக்க போகிறோம். இதில் என்னென்னா நான் உப்பு போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேங்க நான். அதே மாதிரி பாருங்கள், இதுலேயும் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க நான். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தண்ணி கிண்ணி ஏன்னா அந்த கசப்பு தன்மை போய்டும், அதுக்காக அப்படி வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் நான் உப்பு போட்டிருக்கேன், சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், துருவிய மாங்காங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் மஞ்சத்தூள், நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சளும் நான் ஓரளவுக்கு நல்லாவே போடுறேங்க நான். பாருங்கள், இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம பிசைய போகிறோம். இந்த பாருங்கள், இது மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு நம்ம இதுக்குள்ளார நம்ம ஸ்டஃப் பண்ணி, ஏன்னா துருவிய மாங்காய் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு சுவையில் சாப்பிட்டே இருக்க மாட்டோம். சில பேருக்கு அந்த சோம்புலாம் பிடிக்காது. இந்த விரத நாட்கள்லாம் பார்த்திங்கனாக்கா சில பேர் அந்த இஷ்கான்லலாம் பார்த்திங்கனாக்கா பூண்டு வெங்காயம் சேர்க்காத சமையல் என்ன சாப்பிட்றதுன்னு. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க இந்த மாதிரி பாவக்காயும் சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. சோம்பு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இப்போ இது மாதிரி நம்ம பெசறிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்படி ஸ்டஃப் பண்ணி காட்டுறேன். நான் இப்படி ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாங்க. இதை பாருங்கள், நல்லா இப்படி பிடிச்சி உள்ளே ஃபுல்லாக அழுத்திக்கலாங்க. உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ அழுத்த முடியுமோ இப்படி அழுத்திட்டு நம்ம இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு காயாக போட்டு நம்ம நல்லா அழுத்தி வைக்கலாங்க. அழுத்திட்டு இது ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 1/4 மணி நேரம் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி 1/4 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா இது என்ன ஆகுன்னா நல்லா உள்ளே ஊறிடும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த சாறு இறங்கிடும். சில பேர் இது லெமன் ஜூஸில் போடும். லெமன் ஜூஸில் போட்டிங்கன்னா தூர்ப்பு சக்தி வந்துருங்க. ஏன்னா மாங்காய் இது இல்லைங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இது ஆம்ச்சூர் பவுட்ரு கூட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஆம்ச்சூர் பவுடர் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா புளி இருக்குது இல்லைங்களா, நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. அப்போ போடும்போது கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்க, 1/4 மணி நேரம் மேலேயே ஆகிடுச்சு. நல்லா ஊற வச்சாச்சு. இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதில் நூல் கட்டியும் போடலாம், நூல் கட்டாமையும் போடலாங்க. இப்போ நான் அப்படியே தான் போட போகிறது. பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதில் நான் போட்டுருங்க. இப்போ நல்லா பொரியுது பாருங்கள். நல்லா நம்ம இப்படி வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலைங்க, இது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்ல மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதுவாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கறியில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, மாங்காய் போட்டு துருவினது, இது ஒன்றா வச்சிடலாங்க. நீங்கள் உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா, டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நூல் கட்டி கூட போட்டுக்கலாம். நான் அப்படியே தான் போடுறேன். நான் இன்னொன்று ஏன் அப்படி போடுறேன்னா, எனக்கு இது மாதிரி போட்டால் பிடிக்கும். சப்போஸ் அந்த தூள் லைட்டாக உதிர்ந்தால் கூட அது டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இது மூடி வைக்கணுங்க. இப்படி போட்டு மூடி வைக்கணும். இப்படி மூடி வச்சிங்கன்னா அது சிம்மில் வச்சு அந்த தண்ணி பட்டு நல்லா வெந்து ஃபுல்லாக அப்படியே நம்ம திருப்பி போட ரோஸ்ட்டாக. பட் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு 20 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் கூட சில நேரத்தில் ஆகுங்க. அது சிம்மில் வச்சு செய்யும்போது ருசியை கொடுக்கும். சில பேர் அதில் வெல்லம் கூட போடுவாங்க. நான் வெல்லம்லாம் எதுவுமே போடலை நான். ஏன்னா மாங்காவே போதும், அந்த புளிப்பு கொஞ்சம் இது சுவை எல்லாம் வேணுன்றதுக்காக நான் அப்படி செஞ்சேன் நான். உங்களுக்கு வேணும்னா அந்த துருவுனதுலேயே போட்டு ஸ்டஃப் பண்ணுறதுலேயே கொஞ்சமாக வெல்லம் கூட போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா சுண்டை இது பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது நம்ம பெரட்டி விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கியிருக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. சுவையாக தயாராகிடுச்சிங்க இந்த பாவக்காய். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், மேடம் வேறு எதனா பொடி சேர்த்துக்கலாமான்னா உங்களோட விஷயம் தாங்க அது. நான் ரொம்ப லிமிட்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் அந்த மசாலா வாயில் போடும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அப்படி வாயில் போடும்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேறு எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் மிளகாய்த்தூள் பத்தலைனாலும், உப்பு பத்தலைனாலும், தனியாத்தூள் பத்தலைனாலும், இல்லை புளிப்பு பத்தலைனாலும் செஞ்சுக்கலாங்க. இன்னும் சில பேர் கேட்டாங்க என்ன, ஏங்க மேடம் மாங்காய் துருவல் இல்லைன்னா புளி ஊற்றிக்கலனால கெட்டியாக கரைச்சி வெங்காயமோ மற்ற இதுவும் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சுவையான பாவக்காய் ஸ்டஃப்டு பாவக்காய் தயாராகிடுச்சுங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.